ஒரு காலத்துல பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊர்ல சரோஜா ஜலஜான்னு அத்தை மருமக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஊர்ல சரோஜா குடும்பம் தான் பெரிய குடும்பம். அதனால அந்த ஊர்ல எல்லாரும் கலந்து பேசி சரோஜாவையே பிரசிடென்ட் ஆக்க முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர், அம்மா சரோஜா, தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பம் தான் இந்த ஊருக்கு நல்லது பண்ணி எங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஊருக்கு ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த புது ரூல்ஸ்னால நீங்க இனிமேல் எங்களுக்கு பிரசிடென்டா இருந்து எப்பவும் போல எங்களை நல்லபடியா பாத்துக்கணுமா, இதுதான் எங்களோட ஆசை. இதை கேட்ட சரோஜா சிரிச்சுக்கிட்டே, நான் பிரசிடென்ட் ஆனாதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியே என்ன பிரசிடென்ட்டா ஆக்கிருங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரோஜா ஊர் மக்கள் நன்மைக்காக அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணா. ஏன் அப்படின்னா பிரசிடெண்டா இருக்கிறது சரோஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதோட அவங்களுக்கு அந்த பதவி மேலையும் ஆசை வந்துடுது. அப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைச்சு அவங்களே சிக்கன் பக்கோடா செஞ்சு ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சு போயிடவே யாருமே வெளியூருக்கு போகாம சரோஜா கிட்டயே சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இந்த சிக்கன் பக்கோடா வியாபாரத்துல வந்த காசை பார்த்து சரோஜாவுக்கு இன்னமும் ஆசை அதிகமாகிடுது. இப்படியே நாள் ஆக ஆக பணம் வரதை பார்த்து சரோஜாவுக்கு பேராசை அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாள் ஜலஜா நியூஸ் பார்த்துட்டு இருந்தப்ப டிவியில அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் புதிய பறவைகளின் வைரஸ் தற்போது கோழிகளை தாக்கியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனால் மக்கள் அனைவரும் ஒரு சில மாதங்களுக்கு சிக்கன் பக்கோடா போன்ற உணவுகளை தவிர்க்குமாறு நமது அரசாங்கம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற உணவுகளை உண்பதை தவிர்க்குமாறு நமது பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதை பார்த்து கவலைப்பட்ட ஜலஜா உடனே தன்னோட அத்தையை கூப்பிட்டு, அத்தை, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டுருக்கா. என்ன இவ்வளோ சத்தமா கூப்பிடுற? இப்ப என்ன உனக்கு கப்பலா மூழ்கி போயிடுச்சு? இப்ப நான் பார்த்த நியூஸை வச்சு சொன்னா யாரோட கப்பலும் இல்ல, நம்மளோட கப்பல் தான் மூழ்கி போயிடுச்சு. என்னாச்சு? என்ன, எதை பத்தி நீ இப்ப பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பறவை காய்ச்சல் வைரஸ் பரவிட்டு இருக்கான். யாராவது சிக்கன் சாப்பிட்டா அவ்வளோதான் அவங்க. அதனால சிக்கன் பக்கோடா மாதிரியான சாப்பாடை நம்ம வித்தோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு இப்போதான் நியூஸ்ல சொன்னாங்க. ஓ, இவ்வளோதானா? சரி சரி, இதை பற்றி நம்ம நைட்டு பேசிக்கலாம். வா, வந்து அந்த கோழியை கொல்றதுக்கு எனக்கு உதவி பண்ணு. அட என்ன அத்தம்மா நீங்க, டிவியில் இவ்வளோ தூரம் சொல்லியும் மறுபடியும் நீங்கள் சிக்கன் பக்கோடா பண்ணா எப்படி? அதுக்கு சரோஜா சிரிச்சுக்கிட்டே, ஹஹா, நம்ம ஊர்ல நம்ம வீட்டை தவிர வேற யார் வீட்லேயும் டிவியே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரிய போகுது? இந்த ஊர் மக்கள் வெளியில போகாத அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அதனால நாம சொல்லாம யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்ல. என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கோபமா ஜலஜா சொல்லவும், அதுக்கு சரோஜா, எதுக்குன்னு கேக்குறியா? அறிவில்லையா உனக்கு? நான் பிரசிடென்ட் ஆகி இந்த வியாபாரம் வச்சதுல இருந்து நமக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் யார் வேண்டான்னு சொல்ல போறா? தப்பு அத்தை, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு முன்னாடி இருந்து இந்த ஊர்ல நான் வாழ்ந்துட்டு வரேன். இந்த ஊர் மக்கள் எப்படி, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லாத. ஊர் மேல ஆர்வத்தை காட்டாம நான் சொல்றத பண்ணு அப்படின்னு கோபமா சொல்லியிருக்காங்க சரோஜா. அப்போ ஜலஜா எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தினமுமே சரோஜா சிக்கன் பக்கோடா வித்துட்டு இருந்தா. வைரஸ் பரவுன விஷயம் தெரியாம ஊர் மக்களும் சரோஜா கிட்ட சிக்கன் பக்கோடா வாங்கி ரொம்ப ஆசையா சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஊர் மக்களோட ஆரோக்கியம் பாழாகிறத பார்த்து சரோஜா போலீஸ்க்கு கால் பண்ணி அத்தைய போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துடுறா. இந்த விஷயத்த பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ஜலஜா மேல நம்பிக்கை வச்சு அவளையே ஊர் பிரசிடென்ட்டா ஆக்கிடுறாங்க. அதிலிருந்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவங்கள தன்னோட குடும்பம் மாதிரி நினைச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அந்த ஊரை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிருக்கா.